ஏமாற்றாதே ஏமாறாதே. இந்த நகைச்சுவை நாடகத்தில் வரும் கதையும் கதாபாத்திரங்களும் வெறும் கற்பனையே, நிஜமல்ல. இந்த நாடகம் யார் மனதையும் புண்படுத்தினால் தயவு செய்து மன்னிக்கவும். ஹலோ, யார் பேசுறது? சார், நான் மைக்ரோசாஃப்ட் குரூப்லேருந்து கால் பண்ணுது. உங்கள் கம்ப்யூட்டரில் யாரோ ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. உங்கள் ஐடென்டிட்டி திருட பார்க்குது. அதை ரிமூவ் பண்ண நான் கூப்பிடுது. கம்ப்யூட்டருக்கு வாரண்டி இருக்குல்ல? என்கிட்ட கம்ப்யூட்டரே இல்லை. இல்லாத கம்ப்யூட்டருக்கு வாரண்டி இருக்கான்னு கேட்குறாளே. இந்த மாதிரி அப்பாவி மக்களை ஏமாற்றி காசு போடுங்கிற திருட்டு கூட்டமாக இருக்குமோ? இன்னைக்கு மாட்டுனடி, இன்னைக்கு உன்னை வச்சு செய்கிறேன். மேடம், ரொம்ப நன்றி மேடம், நீங்கள் என்னை காப்பாற்ற நினச்சதுக்கு. உங்கள் பேர் என்ன? நம்ம பேரு சத்தியவதி. எல்லாம் சதி கூப்பிடும். சொல்கிறது பூரா பொய். பேரை பாரு, சத்தியவதியான். மேடம், தமிழ் திக்கி திக்கி பேசுகிறீங்களே. நமக்கு பூர்வீகம் எங்கே? நார்த் இந்தியாவோ? ஆமாம். உனக்கு எதுக்கு அது? ஐபி அட்ரஸ் கொடு, உன் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணணும். சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். நார்த் இந்தியாவில் என்ன ஊர்? விட்டா நம்ம சரித்திரம் கேட்கும் போல. உனக்கு எதுக்கு அது? என்ன மேடம், ஊர் பேரை தானே கேட்டேன். கொல்கத்தா. சரி, ஐபி அட்ரஸ் கொடு. ஐபி அட்ரஸா? அப்படின்னா என்ன? நமக்கெல்லாம் அட்ரஸ் இருக்கு, கம்ப்யூட்டருக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு. அதுதான் ஐபி அட்ரஸ். ஓ, டெக்னாலஜியில் பெரிய ஆளாக இருப்பீங்க போல மேடம். இதெல்லாம் எங்கே படிச்சிங்க? எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கே. யோ, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லையா? உன்னோட கம்ப்யூட்டரை இன்ஃபெக்ட் பண்ணிட்டு, oops, ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இன்னும் 10 கால் பண்ண சொல்லி பாஸ் தொல்லை பண்ணுது. சீக்கிரம் ஐபி அட்ரஸ் கொடு. ஆத்தாவையும் காசு கொடு காசு கொடுங்கிற மாதிரி பாசுவையும் ஐபி அட்ரஸ் கொடு ஐபி அட்ரஸ் கொடுன்னு பிடுங்குறாளே. என்ன பண்ணுறது? மேடம், ஐபி அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. சரியான அலியா நீ? கம்ப்யூட்டரில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணு, செட்டிங்ஸை சூஸ் பண்ணு. ஓ, அப்படியா? சரி மேடம், இந்த லைன்லேயே இருங்க, நான் போய் என் கம்ப்யூட்டரை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ, இவ எங்கே போனா? எனக்கு டைம் ஆகுது. இன்னும் 10 இளிச்சவா என்ன பிடிக்க சொல்லி பாஸ் தொல்லை பண்ணுது. சரியான முட்டாளா இருப்பான் போல. ஹலோ ஹலோ. கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறது? லாகின் பண்ணிட்டியா? ஓ, ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்க லாகின் வேறு பண்ணணுமா? அதுக்கு என்கிட்ட பாஸ்வேர்டு எங்கே இருக்குன்னு தெரியல. ஒரு நிமிஷம் லைன்லேயே இருங்க, எடுத்துகிட்டு வந்துடுறேன். எனக்கு நேரம் ஆகுது. இவன் எங்கே போயிட்டான்? பேசாமல் காலை கட் பண்ணிட்டு வேற எவனாவது மட்டுவானா பார்க்கலாமா? இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஐபி அட்ரஸ் கொடுத்தா வேலை முடிஞ்சிடும். ஹலோ ஹலோ. ஹலோ மேடம், கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிட்டேன், லாகின் பண்ணி ஐபி அட்ரஸையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இப்போ தான் இன்னொரு லைனில் மைக்ரோசாஃப்ட் சப்போர்ட்டை கூப்பிட்டு பேசினேன். அவங்க சொல்கிறாங்க, உன்ன மாதிரி கஸ்டமரெல்லாம் டைரெக்டாக கான்டாக்டே பண்ண மாட்டாங்களாமே. எனக்கு அப்பயே தெரியும், என்கிட்ட இல்லாத கம்ப்யூட்டருக்கு வாரண்டி இருக்கான்னு கேட்கும்போதே நீ ஒரு திருட்டு கூட்டம்னு. ஏண்டி, இது வரைக்கும் இந்த மாதிரி எத்தனை பேரை ஏமாத்திருக்கீங்க? எத்தனை பேரா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? தூக்க மாட்டிட்டு சாவுடி. தூக்கு மாட்டி இங்கே வா, ஒன்றை தூக்கு மாட்டோம்.
ஃப்ராடு இந்த மூஞ்சிக்கு மைக்ரோசாஃப்ட்டில் வேலை கேட்குதா? எனக்கு அப்பயே தெரியும், ஏதோ ஒரு டஞ்சனில் உட்காந்துக்கிட்டு ஃப்ராடு வேலை தானே பண்ணிக்கிட்டு இருக்க நீ. போயா லுசே. லூசா? நீ தான் லூஸு. கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே. இல்லைனா பிச்சையாவது எடுத்து சம்பாதிக்கலாம், அதுவே எவ்வளவோ மேல். கஸ்மாலம் ஏன்டி இப்படி இந்தியாவோட பேரை நாத்துறீங்க? வாடி போடி சொன்னா வாயை உடைச்சிடும் பொறுக்கி. நீ தான் பொறுக்கி. அப்பாவி மக்களை ஏமாத்தி காசு பண்ணுறியே திருட்டு நாய். நீ தான் தெரு நாய். அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இரு, இந்த போலீஸில் கனெக்ட் பண்ணி உன்னோட கோர்த்து விடுறேன். ஐயோ காலை வச்சிடுவோம், இவன் நம்மள தொல்லையில மாட்டி விட்டுடுவான் போல. நல்ல வேலை தப்பிச்சோம். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. மின் அஞ்சலிலும் ஓர் வைரஸ் இருக்கும், எந்த கணினியிலும் ஓர் ஸ்பைபர் தாக்கும். மின் அஞ்சலிலும் ஓர் வைரஸ் இருக்கும், எந்த கணினியிலும் ஓர் ஸ்பைபர் தாக்கும். சொல்லாமல் கொள்ளாமல் டேமேஜ் செய்யும், சொல்லாமல் கொள்ளாமல் டேமேஜ் செய்யும். நீ கவனத்தை இழந்தால் இழப்பு வரும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. கண்ணன் வருவான், கதை சொல்லுவான், வண்ண மலர் தொட்டில் கட்டி தாலாட்டுவான், குழல் எடுப்பான், பாட்டிசைப்பான், வலம் கூறி தங்கெடுத்து பாலூட்டுவான், வலம் கூறி தங்கெடுத்து பாலூட்டுவான். அப்பாடா, ஒருத்தருக்கு உதவி பண்ணா அதில் கிடைக்க நிம்மதிக்கு அளவே இல்லை. காவேரி எங்கே இருக்க? ஒரு கப்பு காஃபி கொண்டு வரியாம்மா? என்னங்க எங்கேயோ அவசரமாக போயிட்டு வர மாதிரி இருக்கு, என்னாச்சு? அதுவா, அது என் ஃப்ரெண்டு டேவிட் இருக்கான் இல்லையா, அவங்ககிட்டேருந்து ஒரு இமெயில் வந்தது. இமெயிலா? இமெயில்னு சொன்னது எனக்கு பக்குன்னு இருக்கு. போன மாதம்தான் ஆஃபீஸில் நாங்களும் இமெயில் ஸ்கேமில் மாட்டின்னு முழிச்சுன்னு இருக்கோம். நீங்கள் ஒன்றும் ஏமாறலையே. உனக்கு என்னைக்கு தான் என் மேல் நம்பிக்கை வந்தது? பின் என்னங்க, இப்படி தான் போன வாரம் வால்மார்ட்லேருந்து ஷாம்பு வாங்கிட்டு வாங்க சொன்னால் பாடி வாஷ் வாங்கிட்டு வந்தீங்க. இப்போது இந்த பொங்கலுக்கு பாயசம் பண்ணலாம், சேமியா வாங்கிட்டு வாங்க சொன்னால் ஸ்பெகட்டி வாங்கிட்டு வந்தீங்க. இப்படி தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சொதப்பல். ஆமாம், அந்த காலத்திலேயே பொண்ணு பார்க்கும்போது எங்கள் அப்பா சொன்னார், இந்த பொண்ணு வேண்டாம் அந்த பொண்ணு கட்டிக்கலாம் சொன்னார். கேட்டேனா? கேட்கல, அங்கேயே சொதப்பல் தான் நான். ஆமாம், நீங்கள் உங்கள் அப்பா சொன்னால் கேட்டிருக்கலாம், நான் அதுவும் பழச்சிருப்பேன். அது சரி, ஆனால் இன்றைக்கி என் ஃப்ரெண்டு டேவிட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு நிஜமாக உதவி பண்ணிருக்கேன். மியாமி பீச்சில் ஃபோனையும் பர்ஸையும் எல்லாம் கரையில் வச்சுட்டு குளிக்க போயிருக்கான். திரும்பி வந்து பார்த்தா ஒன்றுமே காணறதுக்கு இல்லை, ஏதோ திருட எல்லாத்தையும் கொண்டு போயிட்டானாமா. ஐயோ, அவரு ட்ரெஸ்ஸையும் சேர்த்தா? அவன் போட்ட ஜட்டியே 10 நாளைக்கு மாற்ற மாட்டான். திருட அதை வச்சு என்ன பண்ண போகிறான்? ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் என்னாச்சு? அவன் பக்கத்தில் இன்டர்நெட் கேஃபே போய் எனக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சான். அவசர உதவிக்கு $500 விசா கிஃப்ட் கார்டு வாங்கி, பின்ன அதோட ஃப்ரெண்ட் நம்பரையும் பேக்கில் சீக்ரெட் நம்பரையும் யாவ் இமெயில் அனுப்புமாறு சொன்னான். இப்போ தான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வால்மார்ட் போயிட்டு திருப்தியோடு வீட்டுக்கு வரேன். சபாஷ், உடுக்க இழந்தவன் கை போலே, அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று திருவள்ளுவர் வாக்கை அப்படியே நிறைவேற்றிட்டுங்க. சபாஷ், மகிழ்ச்சி மகிழ்ச்சி, உங்களை உண்மையாலே பாராட்டுறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பின்ன நாளைக்கு டேவிட் இருக்கான் இல்லையா, அவன் மியாமிலேருந்து வரான். நான் அவனை போய் பார்த்து பேசிட்டு என்னன்னு கேட்டு வரேன். சரிங்க. பொங்கல் வாழ்த்துக்கள் டேவிட். பொங்கல் வாழ்த்துக்கள் பாலு. என்னடா எப்படி இருக்க? ரொம்ப நாளாக உன்ட்ட இந்த பொண்ணும் ஃபோனை ஒன்றும் காணுமாடா. கல்யாணமானப்ப ரொம்ப சேஞ்ச் ஆகிட்ட நீ. உனக்கு தெரியுமா, அந்த பொம்முனாட்டி
அரச மரத்தை சுற்றி சுற்றி வருவாங்க தெரியுமா? அதை மாதிரி நீ உன் புது பொண்டாட்டி காவேரியை சுற்றி சுற்றி வாரேன்னு பார்க்கேன். இந்த பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்கடா, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். நீ போகிறத பார்த்தா நான் வருஷக்கணக்காக போகும் போலுக்கடா. அப்பப்போ காண்டாக்ட் பண்ணுடா. உன்னை எப்படிடா மறக்க முடியும்? சரி, அதை பற்றி பேசலை. நீ மியாமிலேருந்து எப்போ வந்தேன்னு சொல்லு. போன வாரம் தான் நான் என் மக கூட சேர்ந்து மியாமி ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி உனக்கு தெரியும்? நீ மியாமி போயிட்டு மியாமியில் ஃபோனையும் பர்சையும் தொலைச்சதாகவும் அவசர உதவிக்கு காசு வேணும் எனக்கு இமெயில் அனுப்பிச்சியே, அதை பற்றி கேட்குறேன். ஓ, நான் யாகு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியே பல மாதம் ஆகுதுடா. என்னடா அது பெரிய புதிராக இருக்குது. நீ ஒன்று பண்ணு, உன்னோட யாவோ அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணி சென்ட் ஃபோல்டர் இமெயில் இருக்கா பாரு. சரி சரி, கொஞ்சம் பொறுடா. என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணோம்? ரம்பா _ அப்பர் கேஸ் ஊர்வசி, லோயர் கேஸ் மேனகா, எக்ஸ்க்ளமேஷன் என்டர். பாஸ்வேர்டு ஒர்க் பண்ண மணிக்குதுடா. ஓ மை காட்! அட, எவனோ இமெயில் ஹேக் பண்ணிட்டான் போலக்குடா. நானும் அதை நம்பி அவசரமாக அந்த இமெயிலுக்கு காசு அனுப்பிச்சிட்டேன். எவனோ என் பணத்தை ஆட்டே போட்டான்டா. டேய், இப்போ நான் என்ன செய்யறதுடா? போலீஸுக்கு போகலாமா அல்லது அந்த இமெயில் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாமா? என்னன்னே தெரியலடா. நான் ஒன்று பண்ணுறேன், நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண யோசிக்கிறேன். இந்த விஷயம் மட்டும் என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா என்னை போட்டு தொலைச்சிடுவா. ஓ ஓகேடா. ஓகே, போகலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இன்வெஸ்டர் அட்வைசர் சார், வணக்கம். என்ன காரியமாக என்னை கூப்பிட்டு விட்டீங்க? ஹலோ டேவிட், ஹவ் ஆர் யூ? ஏதோ போகுது சார். வேண்டாத இது காடு வாங்குது, வீடு போங்குது. ஹலோ, இவனை விட்டா கொஞ்சம் தலைமையில் கிண்ட போட்டுருவான். அதனால் மக்களே கொஞ்சம் பார்த்து பழகுங்க. சார், எதுக்காக என்னை கூப்பிட்டு விட்டீங்க சார்? அதான் டேவிட், லாஸ்ட் டைம் பேசணும் இல்லையா, எங்கள் கோவிந்தா பேங்க்ல இருந்து லோனை வாங்கி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு நிறைய பணம் பண்ணலான்னு சொன்னனே, அதை பற்றி யோசித்தேலா? ஓ, எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, யார்கிட்டையும் ஒரு காசு கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் கடன் வாங்க மாட்டேன் பேங்க்கில் இருந்து. சரி சார், எனக்கு நீங்கள் என்னமோ என்னை பற்றி நினைக்கல, தப்பாக நினைக்கலன்னா நான் ஒன்று கேட்கேன். நான் உங்களை பற்றி எப்போதும் உங்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணு அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது கமிஷன் கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்கும் டேவிட், பட்டு அதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். உங்களை இந்த மாதிரி என்னென்ன ரிஸ்க் இன்வால்வ் ஆகிருக்கு அதெல்லாம் சொல்லாமல் உங்களை கமிட் பண்ண வைக்க மாட்டோம். அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் உண்மையாக உங்களை நான் எதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு நான் எதுக்கு கால் பண்ணேன்னா, நேற்று உங்கள்கிட்ட இருந்து ஒரு இமெயில் வந்தது. அந்த இமெயிலில் என்ன சொல்லிச்சுன்னா, $10,000 ஸ்டாக்கை விற்று உடனே அந்த பணத்தை எடுத்து வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி எனக்கு நீங்கள் இமெயில் அனுப்பிச்சிருந்தீங்க. அதை பற்றி பேசலான்னு தான் கால் பண்ணேன். $10,000 கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது சார். $10,000 இருந்தால் என் ஃபேமிலியோட இந்தியாவுக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துடுவேனே. பட் நான் அதை மாதிரி இமெயில் ஒன்றுமே அனுப்பலையே சார். எனக்கும் சந்தேகமாக தான் இருந்தது டேவிட். நார்மலாக நீங்கள் என்ன கால் பண்ணுவீங்க, எந்த ஸ்டாக்கை வாங்கலாம் எந்த ஸ்டாக்கை விற்கலான்னு ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் முடிவு எடுப்பீங்க. ஆனால் இப்போ பாருங்கள், அர்ஜெண்ட்டாக ஒரு இமெயில் வருது, வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுது. ஸோ எனக்கு சந்தேகமாக இருந்தது. அதனால தான் ஸ்மார்ட்டாக உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டுண்டு அப்புறம் முடிவில் எடுக்கலான்னு தான் கால் பண்ணேன். அதனால் எந்த முடிவும் எடுத்துடல டேவிட். சார், நல்ல வேளை கான்டாக்ட் பண்ணீங்க, என் பணம் தப்பிச்சது. ரொம்ப நன்றி சார். கவனமாக இருங்க டேவிட், காலம் கெட்டு கிடக்குது. ஓகே சார். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் டேவிட், வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு டேவிட்? நேற்று வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது மேடம். நான் யார் முகத்தில் முழிச்சேனே தெரில. நார்மலாக காலையில் எழுந்திரிச்சேன்னா என் வீட்டுக்காரம்மா முகத்தில் தான் முழிப்பேன். எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கோம். அவள் வேற வேங்கூவருக்கு போயிட்டா.
மேபி நான் கண்ணாடியில் என் முகத்தையே பார்த்துருப்பேன் போலுக்க. வேண்டாத இமெயிலெல்லாம் வந்து ஒரே சனி பகவான் என்னையை சுற்றி சுற்றி வர்றாரு மேடம். நான் எதுக்கு உங்களை வர சொல்கிறேன்னா உங்ககிட்ட ஒரு இமெயில் வந்திருந்தது, அதை பற்றி பேச தான் கூப்பிட்டுருந்தேன். இமெயிலா? ஓ கடவுளே. ஆமாம், எப்படி இப்படி ஒரு ராஜினாமா கடிதத்தை இமெயில் அனுப்பிச்சிருக்கீங்க? ஏதாவது பர்சனல் ப்ராப்ளமா உங்களுக்கு? ராஜினாமாவா மேடம்? எதுவும் நீங்கள் ஆக்ஷன் எடுத்துடலையா மேடம்? உட்காருங்க டேவிட், உட்காருங்க உட்காருங்க. இல்லை, இது வரைக்கும் இன்னும் ஒன்றும் எடுக்கலை. அப்பாடா, இப்போ தான் நிம்மதி. ராஜினாமானோன்னு நான் பயந்து போனேன் மேடம். நீங்கள் ஒன்று, நான் போன வாரம் லாங் வீக்கெண்டோட 3 நாள் லீவு கிடைக்கிது, நம்ம எல்லோரும் ஹாப்பியாக ஃபேமிலியோடு இருக்கலாம்னு நினச்சேன்னா, சனிக்கிழமை என் ஆத்துக்காரம்மா ஒரு ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு லேடிஸ் ஷாப்பிங் டேன்னு கிளம்பிட்டா. என்ன டேவிட், லேடிஸ் ஷாப்பிங்லாம் என்ன உலக அதிசயமா? அதை மட்டும் விடுங்க. என் மகா என்னடான்னா, அவள் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டி பண்ண போகிறேன்னு அவள் ஒரு பக்கம் கிளம்பிட்டா. இது நான் தெரியாதனமாக என் வீட்டுக்காரம்மாட்ட கேட்டுட்டேன், மத்தியானத்துக்கு என்ன சமைக்கன்னு. வீட்டுக்காரம்மா சொன்னா, நான் வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு சமைச்சு கொட்டுறேனே, நீங்கள் இன்னைக்கு வெட்டியாக தானே இருக்கீங்க, எதையாவது லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொன்னா. பரவாயில்ல டேவிட், உங்கள் வீட்லையாவது நீங்கள் சமைக்கிறீங்க, எங்கள் வீட்டில் அதுக்கு சான்ஸே இல்லை. உங்கள் வீட்டிலலாம் எப்படி மக்களே? கொடுத்து வச்ச ஒய்ஃபுங்க உங்கள் வீட்டில். ஓ, நான் சாம்பார் வைக்கணும்னு நினச்சி எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. நான் கிச்சனில் போய் கப்படை திறந்தேன்னா அங்கே கண்டெய்னரில் ஒரு லேபிள் கிடையாது. சாம்பாருக்கு துவரம் பருப்பு போடுறது பதிலாக நான் கொள்ளு பருப்பு போட்டிருப்பேன் போலுக்க. அது என்னடான்னா மத்தியானம் எல்லாரும் பசியோடு வந்து ருசி தெரியாமல் அந்த ரைஸையும் அங்கே சாம்பாரையும் வச்சு ஒரு வெட்டிட்டோம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா வீட்டில் எல்லாரும் குதிரை கணக்காக கணச்சிக்கிட்டு கேன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். அங்கே ஓட இங்கே ஓடன்னு இருந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ராஜினாமானா வேலை இல்லாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டில் உள்ள வேலையெல்லாம் என் தலைமையில் வந்துடும். அதான் எனக்கு ராஜினாமா பற்றி பயமாக இருக்குது மேடம். நல்ல வேலை டேவிட், நான் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. ஆனால் இருந்தாலும் எனக்கு என்ன புரியலன்னா, எப்படி உங்ககிட்ட இந்த இமெயில் வந்ததுன்னு தான். ஏதோ ஒரு படுவாவி என் இமெயில் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அந்த இமெயிலில் இருந்து எனக்கு முக்கியமாக காண்டாக்ட் பண்ணுற ஆட்களுக்கெல்லாம் வேண்டாத இமெயில் அனுப்பி ஒரே டார்ச்சர் பண்ணுறான் மேடம். 3 இன்சிடெண்ட் ஆச்சுது. அட கடவுளே, இப்போ புரியுது டேவிட் என்ன நடந்துச்சுன்ட்டுன்னு. ஆனால் இருந்தாலும் உங்களை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது. சாரி ஃபார் த ட்ரபிள். தேங்க்யூ மேடம். நோ ப்ராப்ளம் டேவிட், நீங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ. ராஜாவின் பார்வை ராணியின் ஏய் பல்லவி, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? ஹவ் ஆர் யூ? ஹாய் ஹாய். உன் மேல கொல்ல வரியில இருக்க நீ பண்ணிருக்க வேலைக்கு இருட்டா உனக்கு. என்ன ஆச்சு பல்லவி? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நிற்கிறான் பாருங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் +2 படிக்கும்போது உன் மேலே க்ரஷ் இருந்தது ஏதோ உண்மைதான். ஆனால்
இப்போ நம்ம ரெண்டு பேரும் அவரவர் வாழ்க்கையை சந்தோஷமாக தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் உனக்கு இப்போ என்னடா ஆச்சு? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு ரொமான்டிக் இமெயில் எழுதி அனுப்புவ? படுபாவி, ஏன்டா என் வாழ்க்கையை சீர்குலைக்க பார்க்குற? Stop it! ரத்தம் கொதிக்குதுடி, ரத்தம் கொதிக்குது, ரத்தம் கொதிக்குதுடி, ரத்தம் கொதிக்குது. நீ முன்னாடி என் மீது காட்டின அன்பு என் இதயத்தை அடங்கு அடங்குன்னு குளிர செய்துடி. பல்லவி, பல்லவி, பல்லவி. பல்லவி, உனக்கு ஞாபகம் இருக்குதாடா? உனக்கு ஞாபகம் இருக்குதா? உனக்கு ஞாபகம் இருக்குதா? 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் +2 ஒன்று போல படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் ரீசஸ் டயத்தில் நான் ஸ்கூல் கேண்டீனை நோக்கி போய்கிட்டு இருந்தேன். அப்போ எங்கிருந்தோ ஒரு இனிமையான குரல் என்னை அழைப்பது போல நான் திரும்பி பார்த்தேன். அது யாரும் இல்லை பல்லவி, நீதான். நிறுத்து டேவிட், நிறுத்து. எதுக்கு பழசெல்லாம் கிளறிட்டே இருக்க? நீ என்னை நோக்கி ஓடோடி வந்த பல்லவி, வந்து கையில் ஒரு க்ரஷ் கேனை எடுத்து அதை என் கையில் கொடுத்த. இந்த பல்லவியோட க்ரஷ் இந்த டேவிட்டுக்குத்தான் சொந்தம்னு சொன்னேன். அதெல்லாம் ஞாபகமாக இருக்குதா பல்லவி? நான் எதுக்குடா எனக்கு இந்த கூல்ட்ரிங்க்ஸை ஏன்ட்ட கொடுக்க அப்படின்னு நான் திகைச்சு நின்னப்ப அப்போ நீ சொன்ன தெரியுமா? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்த தெரியுமா? ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையனுக்கு க்ரஷ் கொடுக்குறான்னா அது அவளுக்கு அவன் மேலே காதல்ங்கிறத மறைமுகமாக சொன்னியே. அதெல்லாம் தெரியாத மக்கா இருக்குன்னு டேவிட்னு சொன்னியேடா. நான் உண்மையிலேயே மக்கு தான்டா. ஏன்னா உண்மையில உள்ள அன்புனால நான் மக்காய் போனேன்டா. இவ்வளவெல்லாம் நாங்கள் பிரியமாக இருந்து சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கனவாக நினச்சி மறந்துட்டு அவரவர் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமாடா. இப்போ பார்த்து இந்த டேவிட்டு உனக்கு ரொமான்டிக் இமெயில் அனுப்புவானாடா. இப்படியா நீ நம்புறடா பைத்தியமே? அப்ப அந்த இமெயில் எப்படி வந்தது டேவிட்? ஏதோ ஒரு படுபாவி என் இமெயில் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அதிலிருந்து எனக்கு முக்கியமாக காண்டாக்ட் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு இதை மாதிரி தொந்தரவு பண்ணுறான் பல்லவி. ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பல்லவி. பல்லவி ஒரு உதவி பண்ணுவியா? இந்த இமெயில் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல பல்லவி. ஐயோ, உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு டேவிட். ரொம்ப 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 பாவமாக இருக்கு. நீ நல்லா மாட்டிக்கிட்ட. நான் உன்னைய மன்னிச்சிட்டேன், சரி பொழைச்சி போ. ஆனால் இமெயில் அக்கௌண்ட் திறக்கிறது தான் சுலபம், அதை க்ளோஸ் பண்ணுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. முதல்ல உனக்கு யாரை காண்டாக்ட் பண்ணுன்ட்டே தெரியாது. அப்படியே நீ ஒரு காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சி கால் பண்ணாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க. நீ 2 மணி நேரம் ஹோல்ட் பண்ண பிறகு ஒரு மெஷின் வந்து பேசும். அதுக்கும் நீ என்ன சொன்னாலும் புரியாது. ஆக மொத்தத்தில் கடைசி நீ தான் நட்டு கலண்டு ஓட போற. ஆனால் எதுக்கும் நீ போய் போலீஸ்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வையேன். அவங்க ஏதாவது சொல்யூஷன் கொடுப்பாங்களான்னு பார்க்கலாம் இல்லையா? தட்டி சுத்தடா கை விட்டடா, தட்டி சுத்தடா கை விட்டடா, புத்தி கெட்டதடா நீ
சுட்டதடா. நானும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா. தட்டி சுட்டதடா, கை விட்டதடா. புத்தி Everybody listen, listen, listen. Make way for the இல்லை king. இப்போ தேவையில்லை இது அப்புறம் Everybody தேவையில்லை. listen, listen, listen. Just watch the way he's gonna swing. Alright? பின்னை தீண்டும் கதிரவன். சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்ப, சினிமாவில் பார்த்துருப்ப, டிவியில் பார்த்துருப்ப, ஏன் கூண்டில் கூட பார்த்துருப்ப. கம்பீரமாக காட்டில் நடந்து பார்த்துருக்கியா? தனியாக நின்று வெறித்தனமாக வேட்டையாடி பார்த்துருக்கியா? ஓங்கி அடித்தா 1 டன் வெயிட்ரா. பார்க்குறியா? 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 வேணாமா? குட் டெசிஷன். என்னது? சிங்கத்தை வீட்டில் பார்த்தீங்களா? சிங்கத்தை வீட்டில் டெய்லி பார்க்குறீங்களா? மேடம் என்னன்னு கேளுங்க. குட் மார்னிங் சார். எஸ், ப்ளீஸ் sit down. I am cyber crime inspector Satappan. What can I do for you? அட பார்க்கறது நம்மால் மாதிரி இருக்கார் இவர். ரொம்ப வசதியாக போச்சு. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் சார். உங்கள் ஃப்ரெண்டு முழிக்கிற மொழியை பார்த்தா ஏதோ சரண்டராக வந்தீங்கன்னு நினச்சேன். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தீங்களா? என்ன விஷயம்? சார் இது ரொம்ப பாவம் சார் இவர். இவரோட இமெயில் யாரோ ஒருத்தர் ஹேக் பண்ணிட்டு அது மூலிமா எனக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சு எங்கிட்டேருந்து பைசா பிடிக்கிட்டான் ஒரு படுபாவி. இப்படி ஏமாந்துட்டு நிற்கிறீங்களே, பார்த்தா படித்தவங்க மாதிரி இருக்கீங்க. எத்தனை வருஷம் ஆட்டோவில் இருக்கீங்க? 20 வருஷம் சார். நான் 25 வருஷம் சார். நினச்சேன் உங்கள் 2 பேர் ஃபேஸில் தெரிகிற ஒரு ஹோப்லெஸ் லுக்கை பார்க்கும்போது ரொம்ப வருஷமாக ஆட்டோவில் இருக்கீங்கன்னு தெரியுது. அவ்வளோ தூரம் இங்கே வந்து இந்த பனியிலையும் குளிர்லையும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த ஊரில் இருக்கிறதா, இந்த குளிரில் இருக்கவும் முடியாமல், ஊரை விட்டு போகவும் முடியாமல் வாழ்ந்து சிறுக சிறுக சேர்த்த பணத்தை இப்படி லூஸ் பண்ணிட்டு நிற்கிறீங்களே. எவ்வளோ மணி லூஸ் பண்ணீங்க? $500 சார். 500? உங்களை பார்த்தா கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்லாம் ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு எங்கள்கிட்ட ரிசோர்ஸஸ் கிடையாது. ஏதோ ஒரு 100K லூஸ் பண்ணுங்கள், ஒரு 500K லூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வாங்க. யூ மே கோ நவ். வேறு வழி இல்லையா சார்? அப்படியே ரைட்டில் போங்க, ஸ்டெப்ஸ் வரும், அதான் ஒரே வழி. அட இவங்களை கேஸ் எடுக்கணும்னா பெரிய தொகையை லூஸ் பண்ணணும் போல இருக்கு. ஏற்கனவே டாக்ஸ்லேருந்து 30% 50% பிடிக்கிறாங்க. உதவி கீழே போனால் ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்காங்க. என்ன கொடுமையடா அது. ஹலோ மாமா. ஓ ஹலோ ஷாலு, எப்படிடா இருக்க? என்னடா செல்லம், என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு என்ன சமையல்? ஏன் மாமா ஸ்டேஷனில் வேலையே செய்ய மாட்டீங்களா? உங்களுக்கு எப்பவுமே சோறு ஞாபகம் தானா? பேசாமல் உங்கள் பேரை சாத்தப்பனுக்கு பதிலாக சோத்தப்பண்ணி வச்சிருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச முருங்கைக்காய் குழம்பு வச்சுருக்கேன், வீட்டுக்கு வாங்க, ஒரு பிடி பிடிக்கலாம். மார்னிங்லேருந்து எவ்வளவு நேரமாக கால் பண்ணுறேன் தெரியுமா? ஏன் மாமா ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஐ மிஸ் யூ மாமா. நீங்கள் மிஸ் பண்ணலையா? டேய், ஆல்வேஸ் மிஸ்ஸிங் யூ தான்டா. ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் யூ ராஜா. சரி இல்லை, இங்கே
நம்ம ஆசையாக பேசிகிட்டு இருக்கிறத இந்த ஊரே கூடி கேட்டுக்கிட்டு இருக்கு. கண்ணு பட்டுற போதுரா, அப்புறம் பேசலாம் நம்ம. ஆமாம், அதுவும் சரிதான் மாமா. ஓ, சொல்ல மறந்துட்டேனே மாமா, உங்களுக்கு saree பிடிக்கும்ல? ஆமாம், உங்களுக்கு பிடிக்கும். அதனால உங்களுக்கு 2 saree, இல்லை எனக்கு 2 saree ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ட்ரை பண்ணேனா, ஆனால் நம்ம டெபிட் கார்டு டிக்ளைன் ஆகுது மாமா. ஐயோ, என்னாச்சு? டிக்ளைன் ஆகுதா? சரி நீ ஃபோனை வைமா, நான் பேங்க்குக்கு கால் பண்ணுறேன். சரி, கால் பண்ணிட்டு சொல்லுங்க மாமா. ஹலோ, கோவிந்தா பேங்க்கா? சார், நான் சாத்தப்பன் ஸ்பீக்கிங். சார், என்னோடய அக்கௌண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது, டெபிட் கார்டு ஒர்க் ஆகலை, கொஞ்சம் செக் பண்ணுங்கள் சார். என்னது? என் அக்கௌண்ட் யாரும் ஹேக் பண்ணிட்டாங்களா? அக்கௌண்ட்டு எம்டியா? சார் பாருங்கள் சார். என்னது, அக்கௌண்ட்டு என் பேரில் இல்லையா? ஓ நோ. சார், சீக்கிரம் கொஞ்சம் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் சாத்தப்பனுக்கே இந்த நிலைமையா? திருநெல்வேலிக்கே அல்வாவா, திருப்பதிக்கே லட்டா. இந்த சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் சாத்தப்பனுக்கே இந்த கதைன்னா உங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கள் மக்களே. எல்லோரும் ரொம்ப கவனமாக இருக்கணும், தெரிஞ்சதுங்களா? முக்கியமாக நீங்கள். எப்படி மக்களே, நாடகம் எப்படி இருந்தது? எல்லோருக்கும் வணக்கம். ஏமாற்றாதே ஏமாறாதே என்ற இந்த நாடகம் கற்பனையாக இருந்தாலும் சைபர் கிரைம் என்பது நிஜமே. சைபர் இன்சிடென்ட்டால் ஒன்டேரியோவில் நிறைய பள்ளிக்கூடங்களில் 2 வாரங்களாக இன்டர்நெட் டவுனாக இருந்ததையும், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பர்சனல் டேட்டா திருடப்பட்டதையும் சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். பொதுமக்கள் ஹோல் பேங்க் அக்கௌண்ட்டையே காலி பண்ணி வருவதையும் நீங்கள் அவ்வப்போது படித்து கொண்டு தான் இருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இன்றைக்கு நடக்கும் சைபர் கிரைம் பற்றி தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இன்றைக்கு நடக்கும் சைபர் கிரைமோட விளைவை பற்றி அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். எச்சரிக்கை இல்லாதவனுடைய வாழ்க்கை காட்டு தீயின் எதிரே இருக்கும் வைக்கோல் போர் மாதிரி எரிந்து சாம்பலாகிவிடும். அதே போல்தான் சைபர் செக்யூரிட்டி எச்சரிக்கை எடுக்காமல் இன்டர்நெட்டில் இருப்பதும் பெரிய ஆபத்தில் வந்து முடியும். எனவே மக்களே, உபயோகப்படுத்தாத இன்டர்நெட் அக்கௌண்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுங்க. மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக எனேபிள் பண்ணுங்க. சஸ்பீஷியஸாக இமெயில் வரும்னா அதில் இருக்கிற டாக்குமெண்ட்டை எதையும் ஓப்பன் பண்ணாதீங்க, அதில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணாதீங்க. கவனமாக இருங்க மக்களே. நன்றி, வணக்கம். ஸோ உங்களுக்கு இங்கே நடித்த நடிகர்களை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஹேக்கராக மைதிலி, கம்ப்யூட்டரே இல்லாத சிவாவாக முத்து, இமெயில் விக்டிம் பாலுவாக ரமேஷ், ரமேஷோட ஒய்ஃப் காவேரியாக விஜயா, சைபர் விக்டிம் மற்றும் கதாநாயகன் டேவிட்டாக கணேசமூர்த்தி,
டேவிட்டோட ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அடியேன். டேவிட்டோட மேனேஜர் ராணியாக மீனா. சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் சாத்தப்பனாக கார்த்தி. பல்லவி மற்றும் சாலினி இரட்டை வேடத்தில் பிரியா.